வழிகள் வாழ்கின்றனர். திருமலை பின்னத்தேவர் வடமலை சுந்தத்தேவர் வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தனர். அந்த ஆண் பிள்ளைகள் 3 பேரில் மூத்தவர் பெயர் மூக்குபிரி பின்னத்தேவர், அடுத்தவர் பெயர் ஐயர் தேவர், 3வது பெயர் ஏரவெள்ளை பின்னத்தேவர் ஆகியோர் ஆவர். பின்பு திருமலை பின்னத்தேவர் மதிப்பனூர் பெரியமாயத்தேவர் மகள் மாயவனத்தை மணந்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவர்தான் கள்ளப்பட்டி நாட்டைச் சேர்ந்த வெள்ளை பின்னத்தேவர் ஆவார். இவர்கள்தான் உரப்பனூர் வம்சாவளிகள். மதுரைக்கு கிழக்கு ஓவலூர் என்ற கிராமத்திலிருந்து பின்னத்தேவர் சுந்தத்தேவர் என்ற 2 மைத்துனர்கள் மேற்கு பகுதியான உரப்பனூரில் வாழத் தொடங்கினர். அப்போது இந்த ஊரில் ஒரே ஒரு காராள வெள்ளாளர் குடும்பம் மட்டுமே இருந்தது. அவர் பெரிய நிலக்கிழார் ஆவார். அவரிடம் காவல்காரர்களாக பின்னத்தேவரும் சுந்தத்தேவரும் வேலை பார்த்தனர். அதற்கு முன்பு வெங்கக்கழுவத்தேவர் என்பவர் கண்மாய்க்கரை காவல் காத்து கரைக்காரத்தேவர் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்தார். காராள வெள்ளாளருக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே பின்னத்தேவரும் சுந்தத்தேவரும் அந்த காராள வெள்ளாளரை தங்கள் அப்பன் என்றே அழைத்தனர். இவ்வாறு ஒரே அப்பன், அதாவது வெள்ளாளர் வாழ்ந்த ஊர் என்பதால் இது ஓரப்பன் ஊர் என்று அழைக்கப்பட்டு உரப்பனூர் என மருவியது. காராள வெள்ளாளர் இறந்துவிடவே இந்த 3 தேவர்களும் அந்த சொத்துக்களை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து வந்தனர். சில காலங்களுக்கு பிறகு, அதாவது பிரமலை நாட்டார் தன்னரசு நாடு அமைத்து ஆட்சி செய்து வந்த நேரத்தில் ஒரு நாள் விளாச்சேரியைச் சேர்ந்த வெங்கக்கழுவத்தேவர் திருமலை மன்னருடைய அரண்மனைக்குள் சென்று ராணியின் நகைகளை திருடிவிட்டான். இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி எப்படி நகை திருடு போனது என்று ஆச்சரியப்பட்ட மன்னன் கண்டுபிடித்து கொடுப்போருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதை அறிந்த பின்னத்தேவர் திருடியவனை பிடித்து மன்னரிடம் ஒப்படைத்தார். அப்போது மன்னர் எப்படி அரண்மனைக்குள் நுழைந்தாய் என்று கேட்டதற்கு உடும்பை போட்டு அரண்மனை சுவற்றில் ஏறி உள்ளே நுழைந்து திருடினேன் என்று சொன்னான். ஆச்சரியமடைந்த மன்னன் அவனுக்கு மதுரை நகரின் காவல் உரிமையை வழங்கினார். கண்டுபிடித்து கொடுத்த பின்னத்தேவரை தன் படை தளபதியாக நியமிப்பதாக சொன்னார். அதனை மறுத்த பின்னத்தேவர் பிரமலை கள்ளர்களுக்கும் அவர்கள் வாழ்கின்ற 8 நாட்டிற்கும் ராஜாவாக பட்டம் கட்ட வேண்டும் என்றார். அதை ஏற்றுக்கொண்ட மன்னர் பின்னத்தேவருக்கு தனது திருமலை என்ற பெயரையே பட்டமாக வழங்கி 8 நாட்டின் தலைவராக்கி பட்டயம் ஒன்றினை அளித்தார். அன்று முதல் பின்னத்தேவர் திருமலை பின்னத்தேவர் என்று அழைக்கப்பட்டார். முன்பு கூறியது போல இவருடைய பிள்ளைகளில் மூத்தவர் மூக்குபிரி பின்னத்தேவருக்கு 2 ஆண் குழந்தைகள். இவருடைய வாரிசுகள் திருமலை பின்னத்தேவருக்கு மன்னர் வழங்கிய ஊர்களாகிய தற்போது கப்பலூருக்கு அருகில் இருக்கும் தர்மத்துப்பட்டி, உச்சப்பட்டியில் வாழ்ந்து வருகின்றனர். இளையவர் வாரிசுகள் கீழ உரப்பனூரிலே வாழ்ந்து வருகின்றனர். 2வது ஐயர் தேவர் குருவித்துறை விளாம்பட்டியிலும் 3வது ஏரவெள்ளை பின்னத்தேவர் வெள்ளைமலைப்பட்டியிலும் வாழ்ந்து வருகின்றனர். வழிபாட்டு முறை: கீழ உரப்பனூர் வம்சாவளியினர் புன்னூர் ஐயனையும் கல்யாண கருப்பு கோயிலையும் தங்கள் குல தெய்வமாக வழிபடுகின்றனர். ஐயர் தேவர், அதாவது குருவித்துறை வம்சாவளியினர் புன்னூர் ஐயனிலிருந்து பிடிமண் எடுத்து அங்கு வழிபடுகின்றனர். ஏரவெள்ளை பின்னத்தேவர் வம்சாவளியினர் புன்னூர் ஐயன் கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்துச் சென்று வெள்ளைமலைப்பட்டியில் வைத்து வழிபடுகின்றனர். வெள்ளை பின்னத்தேவர் வம்சாவளியினர் புன்னூர் ஐயன் கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து வேப்பனூத்து கள்ளப்பட்டியில் வைத்து தங்கள் குல தெய்வமாக வழிபடுகின்றனர். மேல உரப்பனூர் வம்சாவளிகள். இங்கு பத்ரகாளி சுந்தத்தேவர், வெள்ளையத்தேவர், கரைக்காரத்தேவர் என்று 3 வெவ்வேறு வம்சாவளியினர் வாழ்கின்றனர். இந்த 3 தேவர்களுக்கும் ஒவ்வொரு சின்ன தேவர் அவரவர் வம்சாவளியிலே உள்ளனர். ஆக மொத்தம் 6 தேவர்கள் இங்கு வாழ்கின்றனர். மேல உரப்பனூர் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை: கரைக்காரத்தேவர் கருமாத்தூர் கழுவநாத கோவில் கும்பிடும் ராணி சோழத்தேவர் வம்சத்தைச் சேர்ந்தவர். ஆகையால் கருமாத்தூர் கழுவநாத கோவிலையே தங்கள் வம்ச குல கோவிலாக வணங்குகின்றனர். வெள்ளையத்தேவன் வகைராக்களின் பூர்வீகம் விளாச்சேரியாகும். எனவே இவர்கள் விளாச்சேரி ஆதிசிவன் கோவிலை தங்கள் குல கோவிலாக வணங்குகின்றார்கள். பத்ரகாளி சுந்தத்தேவர் வடமலை சுந்தத்தேவர் வம்சமாகையால் சித்தாலை சுந்தரவள்ளியம்மன் கோவிலை தங்கள் குல கோவிலாக வணங்குகிறார்கள். ஊராண்ட உரப்பனூர் வம்சாவளிகள். கீழ உரப்பனூர் திருமலை பின்னத்தேவரின் மைத்துனரான சுந்தத்தேவருக்கு திருமலை பின்னத்தேவர் தனக்கு திருமலை என்ற பட்டம் வழங்கிய மன்னரிடம் திருமலை மன்னர் மந்திரியின் பெயரான வடமலை என்ற பெயரை பட்டமாக வாங்கிக் கொடுத்து தனக்கு துணை தேவராக மன்னரிடம் கேட்டு பெற்றுக் கொண்டார். அன்று முதல் சுந்தத்தேவர் வடமலை சுந்தத்தேவர் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு பிறந்த பெத்தன சுந்தத்தேவர், குப்பண சுந்தத்தேவர், சுந்தரப்பிள்ளை சுந்தத்தேவர், கோலி வயிறு சுந்தத்தேவர் என 4 பிள்ளைகளின் வம்சாவளிகளே இவ்வூரிலும் இவ்வூரைச் சுற்றியுள்ள கரடிக்கல், மாவிலிப்பட்டி, தென்பழஞ்சி, வடபழஞ்சி, வெள்ளைப்பாறைப்பட்டி, நடுவக்கோட்டை ஆகிய ஊர்களிலும் பரவி வாழ்கின்றனர். ஊராண்ட உரப்பனூர் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை:
முறை. இவர்கள் தங்களின் பாட்டன் வடமலை சுந்தத்தேவரை பட்டவன் சாமியாகவும் சித்தாலை சுந்தரவள்ளியம்மன் கோவிலை தங்களின் குலக் கோவிலாகவும் வழிபடுகின்றனர். திடியன் நாடு வம்சாவளிகள். மேலூருக்கு அருகிலுள்ள வெள்ளலூரிலிருந்து தூங்காத்தேவர் என்பவர் திடியனுக்கு வந்தார். அவர் தனக்கு உதவிய பேயம்பலம் என்ற பேயத்தேவனையும் பிச்சம்பலம் என்ற பிச்சத்தேவனையும் அவர் மகன் வரமிளகித்தேவனையும் சேர்த்துக் கொண்டு பங்கு கொடுத்து அவர்களை பங்காளியாக்கினார். பின்பு தூங்காத்தேவருக்கு திம்மத்தேவர் என்ற மகன் பிறந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தனர். மூத்த மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தனர். அதேபோல இளைய மனைவிக்கு காமாட்சி தேவர் என்ற மகன் இருந்தார். இந்த காமாட்சி தேவருக்கு திம்மத்தேவரின் மூத்த தாரத்து மக்கள் பங்கு கொடுக்க மறுக்கவே சேத்தூரில் காவல்காரர்களாயிருந்த ஏராத்தேவர் நல்லாத்தேவர் ஆகியோரை உதவிக்கு அழைத்தார். அவர்கள் திம்மத்தேவரின் மூத்த தாரத்து மக்களிடமிருந்து காமாட்சி தேவருக்கு பங்கை பெற்றுக் கொடுத்தனர். ஆகையால் ஏராத்தேவரையும் நல்லாத்தேவரையும் பங்காளிகளாக சேர்த்துக் கொண்டார் காமாட்சி தேவர். அதற்கு பின்பு காமாட்சி தேவர் தனது மகள் வழி பேரன்களாகிய வசகழுவத்தேவர் மெய்யத்தேவர் அரிகுறும்பத்தேவர் ஆகியோருக்கு திடியன் நாட்டில் பங்கு கொடுத்து பாகஸ்தர்களாக சேர்த்துக் கொண்டார். இவர்கள் வளங்கா குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ஆக மொத்தம் இந்த 9 பாகஸ்தர்கள் திடியன் நாட்டு வம்சாவளிகள் ஆவார்கள். தூங்காத்தேவர் பிரமலை நாட்டில் முதலில் குடியமர்ந்தவர் ஆவார். அவர் அப்போது திடியனில் வாழ்ந்த வெள்ளாளர் ஒருவருக்கு காவல்காரராய் இருந்து வந்தார். பின்பு தூங்காத்தேவர் வீரத்தை பார்த்த திருமலை நாயக்க மன்னர் தனது அரண்மனையில் காவல் பொறுப்பு கொடுத்தார். அப்போது அவர் காவல் பகுதியிலே திருடு போய்விட்டது. அவரால் அதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. திருடு போன பொருட்களை மாங்குளத்தைச் சேர்ந்த பேயம்பலமும் பிச்சையம்பலமும் கண்டுபிடித்துக் கொடுத்தனர். அவர்கள் இருவரையும் முன்பு கூறியது போலவே பங்கு கொடுத்து பங்காளியாக்கிக் கொண்டார். தூங்காத்தேவர் பிரமலை நாடுகளான 8 நாட்டு தலைவர்களுக்கும் முக்கியமானவராவார். திடியன் தாமரை ஊரணி கரையில் இவர் தலைமையில் நாட்டுக் கூட்டங்கள் கூட்டப்பட்டு பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பார் தூங்காத்தேவர் என்று செப்பு பட்டயத்தில் கூறப்பட்டுள்ளது. தூங்காத்தேவர் வம்சாவளியினரின் வழிபாட்டு முறை. காமாட்சி தேவர் கூட்டமும் ஏராத்தேவர் கூட்டமும் திடியன் மலைக்கு தென்கிழக்கு அடிவாரத்தில் உள்ள சோனை கருப்பு கோவிலை குல கோவிலாக வணங்குகின்றனர். சோனை கருப்பு கோவில் மலையாள தேசத்திலிருந்து கொள்ளிடம் காவேரி கடந்து திடியனில் வாழ்ந்த காராள மக்களை காக்க வந்த தெய்வமாகும். அந்த காராள வெள்ளாளர்களிடம் ஆரம்பத்தில் காவல் தொழில் செய்து வந்த பிரமலை கள்ளர்களும் தங்கள் குல தெய்வமாக இதனையே ஏற்று வழிபட்டு வருகின்றனர். காராளர் மரபில் வந்த பொம்மையன் பூசாரி வகைராக்கள் இன்றும் சோனை கருப்பு கோவிலுக்கு பூசாரிகளாக இருந்து வருகின்றனர். நல்லாத்தேவர் கூட்டம் பாலகுருநாத சுவாமி கோயிலையும் பிச்சத்தேவர் கூட்டம் உச்சப்பட்டியில் உள்ள 18ஆம் படி கருப்பு கோவிலையும் பேயத்தேவர் மற்றும் வசகழுவத்தேவர் கூட்டங்கள் கருமாத்தூர் கழுவநாதர் கோயிலையும் மெய்யத்தேவர் கூட்டம் வளங்காகுளத்தில் உள்ள கண்ணாத்தாள் கோயிலையும் அரிகுறும்பத்தேவர் கூட்டம் அதே வளங்காகுளத்தில் உள்ள நல்ல குறும்புடையார் கோவிலையும் தங்கள் குல தெய்வங்களாக வழிபட்டு வருகின்றனர். வாலாந்தூர் நாடு வம்சாவளிகள். ஆதியில் 2 குழந்தைகளுடன் ஒரு தாய் மேற்கு நோக்கி வந்தாள். மூத்தவன் வாலாந்தூர் நாட்டில் வாழ்ந்து ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவருக்கு கருமாத்தூரில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து